வணக்கம் நண்பர்களே. குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்காக நாம் டாபிக் வைஸாக கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே அனலாகி டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு டைப்லேருந்து ஒரு 2 வீடியோ கொஷின்ஸ் சொல்லியிருந்தோம். அது மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 கேள்விகள் போட்டு அதுக்கான ஆன்சர்ஸையும் சொல்லியிருந்தோம். இப்போ இதில் நம்ம அனலாகி டாப்பிக்கில் டைப் 2ல் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டைப் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், கிவன் செட் 3, 7, 15 இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு இதுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸோட பேர் எது அப்படின்ட்டு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3, 7, 5னு ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏவில் 2, 6, 10, ஆப்ஷன் பியில் 4, 8, 18, ஆப்ஷன் சியில் 5, 9, 17, ஆப்ஷன் டியில் 7, 12, 19னு கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நம்பர்ஸுக்குள்ளாடி என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 கூட 4 ஆட் பண்ணால் 7, 7 கூட 8 ஆட் பண்ணால் 15. ஃபஸ்ட்டு 4 ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து அதோடைய டபுள் மடங்கு 8 ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே கீழே பாருங்கள், 2 கூட 4 ஆட் பண்ணால் 6, 6 கூட மறுபடியும் 4 தான் ஆட் பண்ணினா 10. இங்கே 4, 8னு பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், 4 கூட 4 ஆட் பண்ணால் 8, 8 கூட 10 ஆட் பண்ணால் 18. ஆனால் அவங்க 8 தான் மேலே ஆட் பண்ணியிருந்தாங்க, அதோடைய டபுள் மடங்கு. அப்போ இதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், 5 கூட 4 ஆட் பண்ணால் 9, 9 கூட 8 ஆட் பண்ணால் 17. மேலே சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள், 4, 8ன்ட்டு. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும்னா இந்த தேர்டு தான் இதற்குண்டான சரியான விடை. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், சரியாக வராது. 7, 5, 12, 12, 7, 19. மேலே சொன்னதுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை பாருங்கள். அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. புரியுதா? ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துட்டு கீழே அதே செட் ஆஃப் நம்பர்ஸுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத மாதிரி கேட்பாங்க. இதுதான் நம்ம டைப் 2ல் பார்க்க போகிற கொஷின்ஸ். புரிஞ்சுதா இந்த ஃபஸ்ட் ஒன்? அடுத்தது ரெண்டாவது பாருங்கள். இதே மாதிரி 3, 4, 5ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே இதோட எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். மேலே சொன்னால் அதே மாதிரி தான், 3, 4, 5 அடுத்தடுத்த நம்பர். அப்போ கீழே ஆன்சரில் பாருங்கள், ஏதாவது அடுத்தடுத்த நம்பராக இருக்கான்ட்டு இருக்குது. 6, 7, 8ன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 3, 4, 5 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3, 2, 6, 4, 2, 8, 5, 2, 10 மேட்ச் ஆகுதே சார்னா மீதி இருக்கிற ஆன்சரையும் செக் பண்ணி பாருங்களேன். 3, 9, 4, 3, 12, 5, 3, 15, 3, 12, 4, 16, 5, 20 எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நம்பரால் பெருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். 3 ஆப்ஷனும் அதே மாதிரி வந்துடுது. அப்போ அந்த 3 ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3, 4, 5ங்கிறது அடுத்தடுத்த நம்பர். அப்போ அதே மாதிரி ஆப்ஷனில் அடுத்தடுத்த நம்பர் 6, 7, 8. ஒருவேளை போன கொஷினில் நம்ம சொன்னது மாதிரி இங்கேயும் எக்ஸ்பிளைன் சொல்லணும் அப்படின்னா 3 கூட 1 கூட்டினா 4, 4 கூட 1 கூட்டினா 5, 6 கூட 1 கூட்டினா 7, 7 கூட 1 கூட்டினா 8. இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 6, 7, 8. புரியுதுங்களாமா? அனலாகி டாபிக் வந்து ரொம்ப ஈஸியானது தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு இந்த ஐடியாலாம் தெரியாமல் எக்ஸாமில் போய் யோசிக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இந்த ஐடியாலாம் டக்குன்னு நமக்கு யோசிக்க தோணாது. சரியா? ஓகே, அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்கள். கிவன் செட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9, 81, 729. இது எப்படின்னு புரியுதான்னு பாருங்கள். 9 கூட 9 பெருக்கிறோம் அப்படின்னா 81. கரெக்டாக? 81 கூட 9 பெருக்கிறோம் அப்படின்னா 729. சரியா? என்ன சொல்லணும் அப்படின்னா இது 9, இது 9 ஸ்கொயர், இது 9 கியூப், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். இப்போ கீழே அதே மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னா 3, 3, 9, 9, 3, 27ன்னு வரும். இது கிடையாது. இங்கே பாருங்கள், 7 ஸ்கொயர் 49, 7 கியூப் 343. கரெக்டாக? இது 9, இது 9 ஸ்கொயர், இது 9 கியூப். அப்போ அதே மெத்தடில் வருது பாருங்கள், 7 ஸ்கொயர் 7 கியூப். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் 144. ஆனால் 12 கியூப் 221 கிடையாது. 12 கியூப் 1728. அதனால் இது கிடையாது. 6 ஸ்கொயர் 36. ஆனால் 6 கியூப் பார்த்தீங்கன்னா 216. அப்போ இதுவும் கிடையாது. ஸோ கரெக்டாக மேட்ச் ஆகக்கூடியது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 7, 49, 343. ஓகேங்களாம்மா? அடுத்ததாக 4வது கேள்வி. அந்த மாதிரி இந்த மாடலில் நான் ஒரு சில கொஷின்ஸை உங்களுக்கு நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயே தரேன். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நான் கீழே தரேன். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள் 4வது கேள்வி. 1, 8, 27. இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கியூப் 1, 2 கியூப் 8, 3 கியூப் 27. அதே மாதிரி கீழே ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ட்ரை பண்ணுங்களேன், பார்க்கலாம். கீழே இருக்கிற 4 ஆப்ஷனை வச்சு சொல்ல முடியுதா? வெரி குட். எது சரியாக வருது? லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 4 கியூப், 5 கியூப், 6 கியூப்.
மூணுமே கியூப் நம்பர், அடுத்தடுத்த கியூப் நம்பர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. மற்ற எதுவுமே உங்களுக்கு கியூப் நம்பரில் மேட்ச் ஆகலை, அதனால் மற்ற எதுவும் கிடையாது. புரியுதா? மூணுமே கியூப் நம்பர் வச்சு ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஏற்கனவே எப்படி பேப்பர் 1க்கு படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு நம்ம இதோட ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறப்ப நம்பர் சீரியஸ்லாம் படித்தோமோ அதே பேஸ் பண்ணி தான் அப்படியே கேட்பாங்க. சரிங்களா? 5வது கேள்வி பாருங்கள். 12, 20, 28. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு நம்பருக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கனாலும் அந்த எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலும் ஓகே தான். இல்லை இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாமே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பரால் அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 4s are 12, 5 4s are 20, 7 4s are 28. 4ஆம் வாய்ப்பாடு எடுத்திருக்காங்க. அதோட 3 மடங்கு 5 மடங்கு 7 மடங்கு 3 12 5 20 7 28. அதே மாதிரி கீழே 3 மடங்கு 5 மடங்கு 7 மடங்கு எதனா வருதான்னு பாருங்கள். இதோ இங்கே பாருங்கள். 3 6 18, 5 6 30, 7 6 42. 6ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டு 3 5 7ஆல் பெருக்கியிருக்காங்க. இங்கே 1 7 7 7 14 4 7 28ன்னு வருது 7ஆம் வாய்ப்பாடு. ஆனால் 3 5 7ன்னு வரல. கரெக்டாக? இங்கே பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு 6 3 18, 9 3 27. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது 24 3ன்னு சொல்லிட்டு. அப்போ இதுவும் அதுக்கு மேட்ச் ஆகலை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடு தான் 1 3 3 I 3 5 6 3 18ன்னு வருது. மேலே சொன்னதுக்கு மேட்ச் ஆகலை. அப்போ மேலே சொன்னதோட எது கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 18 30 42. புரியுதா? ஒரு குறிப்பிட்ட வாய்ப்பாடை எடுத்துக்கிட்டு அதில் 3 மடங்கு 5 மடங்கு 7 மடங்குன்றது எழுதியிருக்கலாம். இப்போ நம்ம பார்த்த 5 கேள்வியுமே ஒவ்வொன்றுமே ஒரு டைப் தான் பாருங்களேன். ஒவ்வொரு விஷயம்தான். விஷயம் என்னென்னா மேலே சொன்ன ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் உள்ள ஒவ்வொருத்துக்கும் கண்டிஷன் வரும்போது வேறு மாதிரி வருது பாருங்கள். இன்னும் இதை தாண்டியும் நிறைய கொஷின்ஸை கேட்கலாம். நான் அதெல்லாமே உங்களுக்கு நம்மளுடைய குரூப்பில் போடும்போதும் நான் அடுத்தடுத்து இந்த 5 டாப்பிக்கும் முடிஞ்ச பிறகு வெறும் இந்த அனலாகி டாப்பிக்கில் இருந்து மட்டுமே ஒரு 25 இல்லைனா 40 கேள்விகள் வச்சு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அப்பையும் இதில் மீதி இருக்கிற டைப்பில் கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களாம்மா? இப்போது இந்த மாடலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கொஷின் தரேன். அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இதோ பாருங்கள். கிவன் செட் 21 18 12 0. இது நமக்கு கொடுத்துருக்கிற செட்டு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 36 32 28 30, 24 22 18 9, 32 28 20 4, 40 38 36 28. இந்த 4 நம்பர்ஸில் எது இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதில் டைப் 2ல் இவ்வளோ தான் விஷயமே. டைப் 1க்காவது நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? டைப் 2க்கு இந்த கொஷின்ஸ் மட்டும் போதும். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி அவங்க நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் அடுத்த வீடியோவில் இந்த அனலாகி டாப்பிக்கில் டைப் 3ல் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.